நிஃப்டி இன்னைக்கு அதிசயமா பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 196 பாயிண்ட்டுக்கு மேல பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. 23,500 கால் ஆப்ஷன்லயும் பை இருக்கு. 23,500 புட் ஆப்ஷன்லயும் பை வச்சிருந்தாங்க. இரண்டு சைடுமே பை. அப்ப என்ன மார்க்கெட்? வாலடைல் மார்க்கெட். மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல ஓபன் ஆனோன கால் சைடு மொமெண்டம் ஆயிருச்சு. இன்னைக்கு சென்செக்ஸ்லயும் ஒரு பாசிட்டிவான மொமெண்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. எப்படியோ கடைசியில மார்க்கெட்டை பாசிட்டிவா முடிச்சிட்டாங்க. விட்டுருவாங்களா? இப்போ சற்று நேரத்துக்கு முன்னால இஸ்ரேல் ஈரான் கூட நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி மேல இடிகுண்டுகள் போட்டதாகவும் நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டிஸ் முழுக்க தகர்ந்ததாகவும் நியூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த நேச்சுரல் கேஸ் நம்பி தான் பல நாடும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எட்ஜஸ் நிஃப்டி 200 பாயிண்ட்டுக்கு மேல ஃபால் ஆயிருக்கு. தொடர்ந்து ஈரான், சவுதி அரேபியா, கத்தார், UAE நாடுகளுக்கு பல கட்ட எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு கட்டமைப்பு மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போறோம், உடனடியாக காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உலக மார்க்கெட் எல்லாம் ஒரு பேனிக்கா இருக்கு. ட்ரம்ப் இப்போதைக்கு மௌனம் காத்தாங்க கூட இஸ்ரேல் அமெரிக்கா வார்ல அனைத்து நாடுகளும் இணைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது இந்தியாவோட நேவல் ஷிப்ஸ் எல்லாமே இப்போ ஈரான் பக்கம் தான் இருக்கு. இருந்து வரக்கூடிய இந்தியன் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க இந்த வார் முடிவுக்கு வருமா, இல்ல மார்க்கெட் அதிகமா ஃபாலோ ஆக சான்ஸ் நிறைய இருக்கா?